திமுக அதிமுக அந்த ஆட்சி இந்த ஆட்சி அதை தாண்டி சில விஷயங்கள் இந்த நாளில் பேசப்பட வேண்டிய ஒன்று பொள்ளாச்சி சம்பவம்ன்றது ஒரு பல மாதங்கள் அது புகார் அப்படின்ற ஒன்று வெடித்து புகார் கொடுக்க போனவர் தாக்கப்பட்ட பிறகு கவனத்தை ஈர்க்குது, தமிழ்நாட்டை உழுக்குது. பல மாதங்கள் பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அருள்மொழி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் அல்லது பாலமுருகன் அவர்கள் சொல்கிறதா இருக்கட்டும், போராடிய மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறதும் இந்த வழக்கில் 8 பெண்கள் புகார்தாரர்கள். ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை இதை விட பலர் இருக்கக்கூடும். இந்த நாளில் நடந்த சம்பவம் இல்லை, இதற்கு முன்பும் இதே கேங்கோ அல்லது இதை தொடர்புடையவர்களோ சிக்கனவங்க எவ்வளோ பேர், ஆனால் குற்றம் இழைத்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்றது ஒரு அன்றைய தேதியில் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒன்று. இன்றைக்கும் அதனுடைய சீரியஸ்னஸோடு நாம் இதை பேச வேண்டியதில் இருக்குது. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது. ஏன்னா கல்வி அறிவு இருக்கிற இடம், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய இடம், பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம், வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் தொழிற்சாலைகளுக்கு அலுவலகங்களுக்கு வேலைக்கு போகிற இடம், இந்த மொபிலிட்டி அதிகமாகிற இந்த இடத்துல பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டியது ஒரு நம்முடைய கடமையாக இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் இந்த தீர்ப்பு ஒரு சாகும் வரை ஆயுள் தண்டனை, பெண்களுக்கு இழப்பீடு, அவர்களுக்கு மேலும் அபராதம் அப்படின்ற இந்த அம்சங்கள் அப்படின்ற ஒன்று சமூகத்துக்கு என்ன பாடத்தை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்முறை நடக்காமல், ஒரு கேங் நடக்காமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் கருதுறீங்க? ரொம்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ரீதியாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது இன்றைக்கி சைபர் கிரைம் குற்றங்கள் நிறைய இருக்குது. ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்களை பாதியாக சைபர் குற்றங்கள் நடக்கக்கூடிய இதுக்காக திசை திருப்பினால் நல்லது. நீதியரசர் கிருபாகரன் ஒரு உத்தரவு போட்டார். 3வது கண் என்று சொல்லக்கூடிய கேமராக்கள் எல்லா இடத்திலும், குறிப்பாக காவல் நிலையங்கள், பேருந்து, நீதிமன்றங்கள், அதுபோல வணிக வளாகங்கள் இதிலெல்லாம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய இது இதாக இருக்குது. என்ன 2வது, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினுடைய இதில் அந்த ஆய்வில் கூட அவங்க போட்டிருக்கிற அந்த வழக்கினுடைய இதில் சொல்கிறாங்க, இது விஞ்ஞானபூர்வமாக ஆதாரத்தை நாங்கள் நிரூபித்துத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு என்னன்னா சிடிஆர் என்ட்ரி. நீங்கள் எந்த செல்போன் நிறுவனமாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் கேட்டால் அந்த நிறுவனம் இந்த நம்பரில் கடந்த 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் நீங்கள் இது பண்ணால் கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் கேட்டு வாங்குறதுல தவறே கிடையாது. அப்படித்தானே சார் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயரை சொல்லக்கூடாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் முட்டுக்காடில் நடந்ததை அந்த தாம்பரம் காவல்துறை ஆணையர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய பேரே வந்தது. அது இதெல்லாம் தவிர்க்கப்படணும். காவல்துறை நமக்கு சில எல்லைகள் இருக்குது, சட்டத்தை மீறி தாண்டி. அதே மாதிரி அந்த இதில் கூட சில இதில் வெளியில் விட்டது, அதெல்லாம் தப்பு. 2வது, பல்பீர் சிங் இன்றைக்கு பதவியில் இருக்கிறாரா இல்லையா, இதையெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். வெறும் ஞானசேகரன் அப்படிங்கிறது அவர் ஒரு அம்பு தான். எய்தவர் யார், எங்கே இருக்கிறார்? ஏன் ஆம்ஸ்டாங் வழக்கில் சிடிஆர் என்ட்ரியை பார்த்து எல்லா இதையும் கைது பண்ணீங்கல்ல, ஏன் இதுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? அதனால் அது வேண்டும் அப்படின்றது எல்லாம் ஒரே இது. 2 பேர் தான். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சிபிஐ திமுக ஆட்சியில் அது நிறைவேற்றி இருக்குது. நிறைவேற்றி காட்டியது மத்திய புலனாய்வுத்துறை. அதில் நம்ம இது சொல்ல வரோம். ஆக இதுதான் நடந்திருக்கிறது. பெண்களும் அவர்கள் ரொம்ப கவனத்துடன் கேமராவை விட ரொம்ப 365 டிகிரியிலையும் பார்க்கணும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுதான் நடந்திருக்குது. நீங்கள் அரசியலுக்காக தீர்ப்பை மாற்றினீர்கள் என்றால் நீதிமான் தான் காப்பாற்ற வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.